பொதுவா நோன்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தை தாண்டி நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் மனநலனுக்கும் ரொம்ப முக்கியமானதா இருந்துட்டு வருது. WHO பரிந்துரைப்படி இந்த நோன்பை எப்படி ஆரோக்கியமா கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர். நோன்பு கடைபிடிக்கும் போது எல்லாரும் கட்டாயம் நினைவுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சாப்பிடும்போது சாப்பிடுற உணவு சீரான உணவா இருக்கா அப்படிங்கறதோட சரியான விகிதத்துல சாப்பிடுறீங்களாங்கிறத உறுதி செய்யணும். போதுமான தண்ணி, சூப், பச்சை சாலட், தர்பூசணி போன்ற நீரேற்ற உணவுகளா எடுத்துக்கோங்க. இந்த நேரங்கள்ல வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால சூரிய ஒளியை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் குளிரான இல்லாட்டி நிழலான இடங்கள்ல இருக்கிறது நல்லது. பொதுவா நோம்புல அதிகாலையில எடுத்துக்கிற உணவை சுகூர்னும், மாலையில எடுத்துக்கிற உணவை இஃப்தார்னு சொல்லுவாங்க. உணவை எடுத்துக்கும் போது அத்தியாவசிய வைட்டமின்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காக நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கணும். உடலுக்கு ஆற்றலையும் நார் சத்தையும் வழங்குற முழு தானியங்களை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். பொதுவா கொழுப்பு, சர்க்கரை அதிகமா இருக்கிற வறுத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். சுகூரை திட்டமிடும் போது உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க தேவையான சத்துக்கள் இருக்கா அப்படிங்கறத பார்த்து திட்டமிடணும்னு WHO சொல்றாங்க. முக்கியமா வயசானவங்க, இளம் பருவத்துல இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுற தாய்மார்கள்னு இந்த சிறப்பு குழுக்களுக்கெல்லாம் இது பொருந்தும். ஒரு உதாரண சுகூர் எப்படி இருக்கணும்னு WHO சொல்றது என்னன்னா, காய்கறிகள், முழு கோதுமையில இருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி, பிரெட் ரோல் போன்ற கார்போஹைட்ரேட்ஸ்கள், பால் பொருட்கள் அல்லது முட்டை போன்ற புரசத்து நிறைந்த உணவுகளா சேர்த்துக்கிறது நல்லது. சாப்பிட்றதெல்லாம் தாண்டி இந்த ரமலான் மாதம் முழுவதும் உடற்பயிற்சி செய்யறதும் சுறுசுறுப்பா இருக்கிறதும் ரொம்ப அவசியம்னு இஃப்தார் சுகூர் நேரங்கள்ல நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும்னு WHO பரிந்துரைக்கிறாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த நோன்பை கடைபிடிக்கலாமா, அப்படின்னா எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு வர சந்தேகங்களுக்கெல்லாம் WHO என்ன சொல்றாங்கன்னா, நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெறுறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. உங்க ரத்தத்துல உள்ள குளுக்கோஸ் அளவை தவறாம சரி பார்க்கணும். இது மட்டும் இல்லாம இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்றதுனால உங்க நோன்பு ஒருபோதும் கலையலங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. நோன்பு முடிஞ்சோடனே அதிகமா சாப்பிட்றத தவிர்க்கணும். முக்கியமா இனிப்புகளை தவிர்க்கணும். உங்களோட மருத்துவர் எந்த விகிதத்துல எந்த உணவை எடுத்துக்கணும்னு சொல்றாங்களோ அதன்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. பொதுவாவே இந்த புகைப்பழக்கம், புகையிலை, மது போன்றதுல இருந்தெல்லாம் தள்ளி இருக்கிறது நல்லது. அதுவும் இந்த ரம்ஜான் மாதத்துல இதெல்லாம் பயன்படுத்துறதுனால பல விளைவுகளை அது ஏற்படுத்தும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த பழக்கத்தினால இதயம் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்படுறதுனால இந்த பழக்கத்தை கைவிடுறது, முக்கியமா இந்த ரம்ஜான் மாசத்துல கைவிடுறது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னே சொல்லலாம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு WHO பரிந்துரைக்கிறது என்னன்னா, #CommitToQuitRamzan என்ற நோக்கத்துல வீடியோ, ஆடியோ இல்லாட்டி உரை மூலம் ஃப்ளோரன்ஸ் கிட்ட ஒரு சிறிய உரையாடலை மேற்கொள்ளலாம். ஃப்ளோரன்ஸ் WHO 24/7 டிஜிட்டல் சுகாதார பணியாளர். இவர் புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கான உங்களோட நம்பிக்கையை வளர்க்கவும், ஒரு திட்டத்தை உருவாக்கவும், கட்டணமில்லா புகைப்பிடிப்பு வரிகள் இல்லாட்டி பயன்பாடுகளை பரிந்துரைக்கவும் உதவி செய்வாரு. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நோன்பு கடைபிடிக்கிறவங்க சாப்பிடும்போது அந்த உணவு உங்களுக்கு நாள் முழுவதும் உதவியா இருக்கிற வண்ணம் திட்டமிட்டு எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் மட்டும் இல்லாம முதல் வாட்டி நோன்பை கடைபிடிக்கிறவங்க, மருத்துவ பார்வையில இருக்கிறவங்கன்னு எல்லாருமே நோன்புக்கு முன்னாடி உங்க மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெறது நல்லது. உங்க நலனையும் உங்க சுத்தி இருக்கிறவங்க நலனையும் கருத்துல கொண்டு WHO பரிந்துரையின்படி ஆரோக்கியமான நோன்பை மேற்கொள்ளுங்க. ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர். محمد رسول